ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சீகேட்டில் வந்து ஒரு ஹார்ட் டிஸ்க் வந்து பை பண்ணியிருந்தேன். அதோட அன்பாக்சிங் பற்றி பார்த்துடலாம். இது வந்து 2 TB ஹார்ட் டிஸ்க்கு, ஒன் டச் அப்படிங்கிற ஒரு மாடலு. ரொம்ப காம்பேக்டாக, ரொம்ப ஸ்லிம்மாக இருக்கும், வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்கும். எக்ஸ்ட்ரீம் பாக்ஸு, ஹோம் தியேட்டர் இந்த மாதிரிலாம் நிறையா அன்பாக்சிங் போட்டிருந்தேன், வீடியோலாம் போட்டிருந்தேன். அதில் நிறைய பேர் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, அதில் வந்து ஹார்ட் டிஸ்க் வந்து எத்தனை டிபி சப்போர்ட் ஆகும், பென்ட்ரைவ்லாம் எவ்வளோ சப்போர்ட்டுன்னு கேட்டாங்க. இப்போதைக்கு என்கிட்ட ஹார்ட் டிஸ்க் இல்லை, இப்போ வந்து பை பண்ணியிருக்கேன். இதை வந்து அடுத்தடுத்த வீடியோவில் வந்து சப்போர்ட் எதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். மைலோ கிரியேட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க. இது ஏதோ சாஃப்ட்வேராக என்னன்னு தெரில. ஹார்ட் டிஸ்க்கெலாம் வந்து எப்படி இன்சர்ட் பண்ணுறது, எப்படி இது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அடாப்ட் கிரியேட் க்ளவுட் ஃபோட்டோகிராஃபி பிளான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார்டு கொடுத்துருவாங்க. அதுக்கடுத்து செக்யூரிட்டி கோடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீட் வந்து கொடுத்துருவாங்க. ஏன்னா ஒரு யூசர் மேனுவல் அப்படியே மளிகை சீட்டு மாதிரி இருந்து ரொம்ப பெருசாக ஒரே சீட்டில் கொடுத்துருவாங்க. அதை வந்து எப்படி யூஸ் பண்ணுறது எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து ஒரே சீட்டில் கொடுத்துருவாங்க. அவங்க போயிட்டே இருக்குது ரயில் மாதிரி பெருசாக இருக்குது. இதை பற்றி தெரிலனா நம்ம இதை யூஸ் பண்ணாவே வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு. அதுக்குள்ளே பாக்ஸுக்குள்ளே வேறு ஒன்றும் கிடையாது. நான் ரொம்ப சேஃப்டியாக தான் இங்கே பேக்கேஜ் பண்ணியிருந்தாங்க. நான் இது வந்து ஆன்லைனில் வந்து ஆர்டர் பண்ண கிடையாது, லோக்கலில் கம்ப்யூட்டர் ஷாப்பில் தான் போயிட்டு வாங்கியிருந்தேன். ஏன்னா எனக்கு எமர்ஜென்சியாக தேவைப்பட்டுச்சு. ஏன்னா ஆன்லைன் ப்ரைஸோடு பார்த்தீங்கன்னா லோக்கலில் வந்து ப்ரைஸ் அதிகமாக தான் சொல்கிறாங்க. ஆன்லைனில் நீங்கள் பை பண்ணிக்கிறது தான் ரொம்ப நல்லது. இதை ஓப்பன் பண்ணிடுவோம். இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதில் போய் செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஹார்ட் டிஸ்க்கு கீழே ஒரு கேபிள் கொடுத்துருக்காங்க. இந்த கேபிள் மூலமாக நீங்கள் வந்து இந்த ஹார்ட் டிஸ்க்லேருந்து லேப்டாப்புக்கு வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். பிசி இந்த மாதிரி எல்லாமே ஹார்ட் டிஸ்க்கு சப்போர்ட் உள்ள எல்லா டிவைஸுக்குமே இதை வந்து கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஒன் சைடு பின் வந்து டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருவாங்க, இன்னொரு சைடு யூஎஸ்பியில் வந்து எந்த மாதிரி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. இது வந்து 3.0 வெர்ஷனு, அதனால் உங்களுக்கு வந்து யூஎஸ்பி வந்து ப்ளூ கலரில் கொடுத்துருவாங்க. ஹார்ட் டிஸ்க் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஹார்ட் டிஸ்க் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. இதோட சைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் இப்போ எப்படி இருக்குன்னு. ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. ஒரே ஒரு சைடு மட்டும் கனெக்ட் பண்ணுற போர்ட்டு கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் வேறு எந்த சைடுமே வந்து எந்த ஹோலுமே கிடையாது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கார்னரில் வந்து ஒரு ஒயிட் கலர் எல்இடி இண்டிகேட்டர் லைட் மாதிரி கொடுத்துருவாங்க. சீகேட்டோட அந்த லோகோ வந்து மென்ஷன் பண்ணிடுவாங்க. வேறு எதுவும் பெருசாக அந்த ஹார்ட் டிஸ்கில் வந்து கொடுக்கல. எல்லாமே நீங்கள் இந்த ஹார்ட் டிஸ்க்கை ஃபுல்லாகவே யூஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு பின்னு தான் இருக்குது. இது வந்து கரெக்டாக வந்து கனெக்ட் பண்ணணும். ஒன் சைடாக தான் கனெக்ட் பண்ண முடியும், டைப் சி மாதிரி கிடையாது. உங்களுக்கு மைக்ரோ யூஎஸ்பி ப்ளஸ் வந்து அது கூட இன்னொரு பின்னு ஜாயின் பண்ண மாதிரி கொடுத்துருவாங்க. இந்த கேபிளை கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஹோம் தியேட்ரு, அதுக்கப்புறம் ஆண்ட்ராய்டு பாக்ஸு, மீ பாக்ஸு, எக்ஸ்ட்ரீம் பாக்ஸு, உங்களோட டிவியில் கூட சப்போர்ட் இருந்துச்சுன்னா இதை கனெக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு லேப்டாப்பு, சிபியூ இந்த மாதிரி வந்து எல்லாத்துலேயும் கனெக்ட் பண்ணிக்கலாம். இதை நான் ஆல்ரெடி செக் பண்ணி பார்த்துட்டேன். ஹார்ட் டிஸ்க் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. 3.0க்கு வந்து எந்த அளவுக்கு ஸ்பீடு கிடைக்குமோ அந்தளவுக்கு தான் ஸ்பீடு இருந்துச்சு. ஒரு 50 MBPS ஸ்பீடு அந்தளவுக்கு தான் ஏறிட்டு இருந்துச்சு. நம்ம எந்த ஒரு பென்ட்ரைவ், எஸ்டி கார்டு எது வாங்கினாலுமே 32 ஜிபினா 32 ஜிபியுமே கொடுக்க மாட்டாங்க. அதில் வந்து 2 GB 4 GB நம்ம பிடிச்சிட்டு தான் கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த ஹார்ட் டிஸ்க்லேயும் வந்து 2 TB வந்து ஃபுல்லாக கொடுக்கல, 1810 GB அந்த மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. 1.81 TB கொடுத்துருந்தாங்க. ஹார்ட் டிஸ்கில் பார்த்தீங்கன்னா டேட்டா எல்லாமே ஏற்றி செக் பண்ணி பார்த்தேன், ரொம்பவே நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுச்சு. ஸ்பீடும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ரொம்ப லோவான ஸ்பீடும் இல்லாமல் ஹை ஸ்பீடும் இல்லாமல் நார்மல் ஸ்பீடில் இருந்துச்சு. உங்களுக்கு இதை விட ஸ்பீடு அதிகமாக வேணும்னா 3.1 3.2ன்னு சொல்லிட்டு அந்த வெர்ஷன் வந்து மாறும், ஏஎஸ்பி வெர்ஷன் வந்து மாறும். அந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னுமே ஸ்பீடாக இருக்கும். அதை விட இன்னும் ஸ்பீடு வேணும்னா நீங்கள் வந்து எஸ்எஸ்டி போகலாம். எஸ்எஸ்டி வந்து ரேட் அதிகமாக இருக்கும், ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீடு வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஹார்ட் டிஸ்கே போதுங்கிறதுனால ஹார்ட் டிஸ்க்கு பை பண்ணிட்டேன். ஏன்னா ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும் ஹார்ட் டிஸ்க்கு. இதில் நீங்கள் வந்து நிறையா ஃபோட்டோஸ், ஃபைல்ஸ், வீடியோஸ் எல்லாமே சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இது வந்து என்ன ஃபார்மெட்டில் இருக்குது, அதை பார்த்தீங்கன்னா NTFS, அடுத்து FAT 32 அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃபார்மெட் இருக்குது. அதில் எந்த ஃபார்மெட்டில் வச்சோம்னா நமக்கு ஹோம் தியேட்டரில், ஆண்ட்ராய்டு பாக்ஸில் இதெல்லாம் வந்து சப்போர்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.